மக்களே, சிவப்பு கலரில் லைட் எரியுதா? சிவப்பு அப்படிங்கிறது வெறுப்போட அடையாளம். வெறுப்பை பரப்புறாரா பிரதமர் நரேந்திர மோடி. பிரதமர் நரேந்திர மோடி ராஜஸ்தான் பிரச்சாரமாக இருக்கட்டும், பிரதமர் நரேந்திர மோடியோட உத்தரப்பிரதேச பிரச்சாரமாக இருக்கட்டும், முழுக்க முழுக்க காங்கிரஸ் கட்சியை சொத்து வரி விதிப்பு அப்படிங்கிற விஷயத்தை வச்சு தாக்கி மிக கடுமையாக பேசுகிறாரு. பிரதமர் நரேந்திர மோடி என்ன நரேட்டிவை செட் பண்ணுறாரு, என்னமா விஷயத்தை கொண்டு வர்றாருன்னா, இந்துக்களுக்கு ஆதரவான கட்சி பிஜேபி, முஸ்லீம்களுக்கு ஆதரவான கட்சி காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு பேசுபொருளை உருவாக்குறாரு. பிரதமர் நரேந்திர மோடி மட்டும்தான் அதை செய்கிறாரான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லைங்க. இப்போது நம்ம தமிழக அரசியல் காலத்தில் சீமான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேசுபொருளை உருவாக்கினார். என்னோட சின்னம் பறிக்கப்பட்டதுக்கு பிஜேபியும் தேர்தல் ஆணையம் தான் காரணம், ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த வேலையை பார்த்துருக்காங்க அப்படிங்கிற பேசுபொருளை உருவாக்குனாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா 29 பைசா அப்படிங்கிற ஒரு பேசுபொருளை உருவாக்குனாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் மருத்துவமனை அப்படிங்கிற பேசுபொருளை உருவாக்குறாங்க. ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே அரசியல் களத்தில் பேசுபொருளை தொடர்ச்சியாக உருவாக்கிட்டே இருக்கும். பிஜேபி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா கச்சத்தீவு அப்படிங்கிற பேசுபொருளை உருவாக்கினாங்க. அதே நேரத்தில் இந்த இந்து முஸ்லீம் பிரச்சனையை வச்சு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட பேசுபொருள் எந்த அளவு மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தி அறுவடை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பேச போகிறோம். இந்த பேசுபொருளுக்குள்ள பிளாங்காக உள்ளே போனோம்னா என்னென்ன மாதிரி தகவல்கள் கிடைக்குது அப்படிங்கிறத முழுமையாகவும் தெளிவாகவும் இந்த வீடியோவில் ரிப்போர்ட் பண்ணுறோம். இந்த பேசுபொருள் உருவாகி 4 நாள் ஆகுது. இன்றைக்கி தான் நம்ம இதை பற்றி பேசுகிறோம். ஏன்னா இது அவ்வளவு கஷ்டமான ஒரு டாப்பிக்காக இருந்து போச்சு. ஏன்னா அவ்வளவு விஷயத்தை வச்சு ஒரு சேர உருவாக்கியிருக்காரு. இதை கொஞ்சம் உடச்சு பார்க்கலாம் இந்த வீடியோவில். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, இந்த விஷயம் ஏன் இவ்வளவு கடினமான விஷயம்னு சொல்லி நான் ஏன் சொல்கிறேன்னா, பிரதமர் நரேந்திர மோடி இந்த பேசுபொருளை எப்படி உருவாக்குறாருனா, 1970-80 காலகட்டத்தில் இந்தியாவில் இருந்த ஒரு வரி விதிப்பு முறை, அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியோட இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை, அது மட்டும் இல்லாமல் மன்மோகன் சிங் அப்படிங்கிற நம்மளோட முன்னாள் பிரதமர் 2006 பேசி விளக்கம் கொடுத்த ஒரு உரை, இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசுபொருளை உருவாக்குறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒரு பேட்டின்னு கூட வச்சுக்கலாம். அந்த பேட்டியில் பேசுகிறவர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ராகுல் காந்தியில் ஆரம்பித்து ராஜீவ் காந்தி வரைக்கும் ஆலோசகராக இருந்த ஒருத்தர். இது அத்தனையுமே சேர்த்து வச்சு தன்னோட பிரச்சார உரையில் காங்கிரஸ் இதை நோக்கி தான் செயல்படுது, காங்கிரஸ் இதை தான் செய்ய விரும்புது அப்படின்னு சொல்லி அந்த பேசுபொருளை உருவாக்குறாரு. என்ன பேசுபொருள்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்துக்களோட அத்தனை சொத்துக்களும், அதாவது மாங்கல்யம் உட்பட அத்தனை சொத்துக்களும் பறித்து அதிகமாக பிள்ளை குட்டி பெற்றுக்கிட்டு இந்தியாவில் ஊடுருவின முஸ்லீம்களுக்கு கொடுக்க காங்கிரஸ் கட்சி ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லி தான் பிரதமர் நரேந்திர மோடி தன்னோட பேசுபொருளை உருவாக்குனாரு. மைய நோக்கமாக பார்த்தீங்கன்னா, இந்துக்களே பிஜேபிக்கு வாக்களிங்க, முஸ்லீம்களுக்கான கட்சி தான் காங்கிரஸ். அதாவது பிஜேபி இந்து கட்சின்னு சொல்கிறேன்னா, காங்கிரஸ் மட்டும் எல்லாருக்கான கட்சி கிடையாது, அது முஸ்லீம்களுக்கான கட்சின்னு சொல்லி ரொம்ப நேக்காக தன்னோட நரேட்டிவை பிரதமர் நரேந்திர மோடி செட் பண்ணுறாரு. சரி, இப்போ ஒன் பை ஒன்னாக உடச்சு பார்க்கலாமா? முதல் விஷயமா, அந்த ஒரு பேட்டி ஒன்று பிரதமர் நரேந்திர மோடி சுட்டி காட்டுறாருல, அந்த பேட்டியில் பேசக்கூடிய நபர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் கட்சியோட அயலக அணி தலைவராக இருக்கக்கூடிய சாம் பிரிட்ரோடா அப்படிங்கிறவர் தான் அந்த இதில் பேசுகிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் அவர்களோட ஆலோசகராக இருந்திருக்காரு. ராஜீவ் காந்தி அவர்களுக்கும் நெருக்கம் சொல்லப்படுது. ராகுல் காந்தி அவர்களும் அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கலந்தாலோசனை பண்ணி தான் நிறைய விஷயங்களை செய்வார் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் இந்த விஷயத்தை செஞ்சால் சரியாக இருக்குமா சரியாக இருக்காதா அப்படிங்கிறத கொஞ்சம் ஐடியா பண்ணி பாருங்க. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறந்து போயிடுறாருன்னா அவர்கிட்ட ஒரு 100% சொத்து இருக்கும். அந்த சொத்தில் 55% அரசாங்கம் எடுத்துக்குது, 45% அவங்களோட வாரிசு கொடுத்துருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உலக நாடுகள் அத்தனையுமே செயல்படுத்திக்கிட்டு இருக்கு, இந்தியா இந்த விஷயத்தை செயல்படுத்தி கைவிட்டிருக்கு, இதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசினா டிஸ்கஸ் பண்ணால் விவாதிச்சா சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தன்னோட பேட்டியில் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாரு. இதன் மூலமாக என்ன சொல்ல வரேன்னா, சொத்து ஒரு பக்கம் குமியாது, சொத்து பார்த்தீங்கன்னா ஏழைகளை நோக்கியும் செல்ல ஆரம்பிக்கும். அதாவது ஒரு இடத்துல மட்டும் பணம் சேராது, கார்பரேட்டாக மட்டும் வளர்ந்து போக மாட்டாங்க. இறந்த பிறகு அவங்களோட சொத்துக்கள் 55% அரசாங்கத்துக்கு வரும். ஏழையாகவே இருக்க மாட்டான். அரசாங்கங்கள் இந்த சொத்து மூலமாக வருமானம் வர்றதுனால அந்த வருமானத்தை வச்சு ஏழைகளை நோக்கி சில விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த பேட்டியில் சில விஷயங்களை குறிப்பிட்டிருப்பாரு அந்த ஆலோசகர். இந்த மேட்டரை கையில் எடுத்துட்டாரு. இப்போ அப்படியே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் அவரோட பேச்சு. மன்மோகன் சிங் அவர்கள் என்ன பேசுகிறாருன்னா, இந்தியாக்களோட சொத்துக்கள், அதாவது இந்தியாவுக்கு சில சொத்துக்கள் இருக்குது, அந்த சொத்துக்களில் பார்த்தீங்கன்னா எஸ்டி அது மட்டும் இல்லாமல் பெண்கள், அது மட்டும் இல்லாமல் சிறுபான்மையினர், இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முஸ்லீம் சிறுபான்மையினர், இத்தனை பேருக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தன்னோட பேச்சை குறிப்பிட்டிருப்பாரு. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட சொத்து எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்தியாவோட சொத்து அப்படிங்கிறது வேலை வாய்ப்பு, இந்தியாவோட சொத்து அப்படிங்கிறது கல்வி, இந்தியாவோட சொத்து அப்படிங்கிறது இளைஞரோட இந்த மிக
மிகப்பெரிய செல்வாக்கு. இந்தியாவோட சொத்து தான், இந்தியர்களோட சொத்து கிடையாது. இந்தியர்களோட சொத்துக்களில் முஸ்லீமுக்கு முன்னுரிமைன்னு அவர் சொல்லலை, இந்தியாவோட சொத்துக்கள்லாம் முஸ்லீம்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தாரு. இவர் பேசுகிற டோன் சரியான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிச்சயமாக சரி கிடையாது. அந்த சமயத்தில் 2006 சமயத்திலே பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுக்குற ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இவரோட உரை போணுச்சு. அந்தளவு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் புரிகிறபடி கொஞ்சம் தெளிவாக பேசியிருக்கலாம். அந்த ஒரு வீடியோக்கு பிரதமர் அலுவலகம் சார்பாக விளக்கம் முதற்கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உரையை 2வதாக எடுத்துக்கிறாரு. 3வது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் வாக்குறுதிகள். இந்த தேர்தல் வாக்குறுதியை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோவே நம்ம பண்ணிட்டோம். அந்த விஷயத்தில் இந்து முஸ்லீம் அப்படிங்கிற வார்த்தை அதில் எங்கேயுமே இல்லை. இந்துக்களோட சொத்து எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவோம், முஸ்லீம்களோட சொத்து எடுத்து இந்துக்களுக்கு கொடுத்துருவோம்னு சொல்லி எந்த விதத்திலுமே அவங்க பயன்படுத்தலை. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், இதை பற்றி யோசிப்போன்னு கூட அவங்க எங்கேயுமே சொல்லலை. அவங்க சொன்னதை எங்கேயோ இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வார்த்தையை லிங்க் பண்ணி தேர்தல் அறிக்கையிலே காங்கிரஸ் இதை குறிப்பிட்டிருக்குன்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி தன்னோட நரேட்டிவை செட் பண்ணுறாரு. இப்போ அப்படியே 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேசினவர் என்ன பேசினார் அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டோம். காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் வாக்குறுதியை பற்றி பேசிட்டோம். 3வது பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் அவர்கள் என்ன பேசினார் அப்படிங்கிறத பேசிட்டோம். 4வது பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு சொத்து இருக்குது, நான் இறந்து போயிடுறேன், ஏன் சொத்தை இந்தியா ஆல்ரெடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கா காங்கிரஸ் ஆட்சியில் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது இந்த விஷயம் ஆல்ரெடி அமலில் இருந்தது தான். 1953லேருந்து 1986 வரைக்கும் இந்த விஷயம் அமலில் இருந்திருக்கு. 86ல் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி அவர்கள் தான் இதை ரத்து பண்ணுறாரு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா விபி சிங் அவர்கள் நிதித்துறை அமைச்சராக இருந்தார். விபி சிங் அவர்கள் தான் இது ரத்து அப்படிங்கிற விஷயத்தை அறிமுகப்படுத்தினார். இந்த விஷயத்தை ஏன் ரத்து பண்ணோம் அப்படின்னு சொல்லி பல காரணங்கள் அங்கே சொல்லப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வருமானம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நாடுமே இந்த பரம்பரை சொத்து அப்படிங்கிற விஷயத்தில் ஒவ்வொரு மாதிரி கணக்கு அடிப்படையில் பரம்பரை சொத்தை பண்ணுது. அமெரிக்கான்னு சொல்லி அந்த மனுஷன் பிளாங்கா சொன்னதில் அமெரிக்காவில் 6 மாகாணங்களில் மட்டும்தான் இது அமலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு மாகாணத்திலையும் ஒவ்வொரு கால்குலேஷனில் இந்த பரம்பரை சொத்து விதிப்பு ஆனது அமலில் இருக்குது. தென்கொரியாவில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஜப்பானில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்தில் கூட இருக்குது. உலக நாடுகள் அத்தனையிலுமே இந்த சொத்து வரி அமலில் இருக்குது அப்படிங்கிற விஷயம், அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்றபடி ஒவ்வொரு கணக்குக்கு ஏற்றபடி இந்த சொத்து வரி அமலில் இருக்குது அப்படிங்கிறது பெரிய லெவலில் சொல்லப்படுது. இந்தியாவில் இருந்தது பெரிய லெவலில் பாப்புலர் இல்லாத ஒரு சொத்து வரி அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக அரசாங்கத்துக்கு 20 கோடி ரூபாய் வருமானம் வந்ததாக சொல்கிறாங்க கடைசியாக. ஆனால் அரசாங்கத்தோட அந்த சமயத்தில் மொத்த வருமானம் 11,000 கோடி இருந்ததாக சொல்கிறாங்க. 11,000 கோடியில் இந்த சொத்து வரி மூலமாக 20 கோடி ரூபாய் மட்டும்தான் வருமானம் வந்திருக்கு. ஏன்பா என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது இதில் சில விலக்குகளோட இதை அமல்படுத்தியிருக்காங்க. இந்த விலக்குகளில் சில ஓட்டைகள் இருந்திருக்கு. இதில் நிறைய ஓட்டையோட தான் இந்த பரம்பரை சொத்து வரியானது இந்தியாவில் அமலில் இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளோட தேடல் மூலமாக நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியுது. இந்தியாவில் அமலில் இருந்த இந்த விஷயத்தை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு தொகை செலவு பண்ணுவாங்கல்ல, அந்த பரம்பரை சொத்து வரியை வந்து கலெக்ட் பண்ணுவாங்கல்ல அரசு ஊழியர்கள், அதற்கு செலவழிக்கக்கூடிய தொகையை இந்த கலெக்ட் பண்ணக்கூடியதாக வருமானம் வரும் பார்த்தீங்களா, அந்த வருமானம் செலவழிக்கக்கூடிய தொகைன்னு கணக்கு பண்ணும்போது கணிசமான லாபம் தான் இதில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த வரி விதிப்பை பின்னாடி வாங்கியிருக்காங்க. இதன் மூலமாக எந்தவித பிரயோஜனமும் இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எஸ்டேட் வரி அப்படிங்கிற மாதிரி வந்து இது இந்தியாவில் அமலில் இருந்திருக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா 20 கோடி ரூபாய் வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த 20 கோடியை கலெக்ட் பண்ணுறதுக்கு செலவழிக்கப்பட்ட தொகையானது செலவு பண்ண தொகை கலெக்ட் பண்ண தொகையை கம்பேர் பண்ணும்போது பெரிய லாபம் அரசாங்கத்துக்கு இல்லாதனால தான் இந்த வரி விதிப்பை பின்னாடி வாங்கிட்டாங்க. ஸோ இந்தியாவில் இருந்த வரி விதிப்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்னா அது செப்பரேட் வீடியோவை நம்ம போடணும். மன்மோகன் சிங் என்ன பேசுகிறான்னு சொல்லி நம்ம பேசணும்னா அது செப்பரேட் வீடியோ. காங்கிரஸோட தேர்தல் வாக்குறுதியில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது செப்பரேட்டாக இருக்கக்கூடிய விஷயம். இந்த மனுஷன் அந்த காங்கிரஸோட அயலகணி தலைவர் என்ன பேசுனார் அப்படின்னு சொல்லி பேசிங்கன்னா அது செப்பரேட்டு. இந்த நாளுமே ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயமே கிடையாது. இந்த நாளிலையும் சொன்னால் நம்புகிற அந்த ஒவ்வொரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு பிரதமர் நரேந்திர மோடி இப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தோட உச்சத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பிரதமர் நரேந்திர மோடி ஒரு மதத்துக்கு எதிராக வெளிப்படையாக விமர்சிக்கிறது, தன்னுடைய அந்த பிரதமராக பதவி ஏற்றுக்கிட்ட போது ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துப்பார்ல, அந்த பிரமாணத்தை ஒரு எலெக்ஷனுக்காண்டி மீறிட்டாரோ, அவர் மனசிலே இருக்கு போல முஸ்லீம் வெறுப்பு அப்படிங்கிறது, அந்த முஸ்லீம் வெறுப்பு மனசிலே இருந்தது அந்த பிரச்சாரத்தில் அப்படியே வந்துருச்சு போல. இந்தியாவில் ஊடுருவிட்டாங்க, நிறையா புள்ள பெற்றுக்கிறாங்க, நிறையா புள்ள பெற்றுக்கிட்டு தாலி மாங்கலயத்தை முதற்கொண்டு இந்துக்களை வந்து முஸ்லீம்களை வந்து வேறு நாட்டிலேருந்து வந்து இங்கே சுரண்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த வெறுப்போட உச்சமாக தான் அந்த நரேட்டிவை செட் பண்ணியிருக்காரு. இந்த நரேட்டிவில் ஒரு கரும உண்மையும் கிடையாது. இந்த நரேட்டிவ் முழுக்க முழுக்க ஒரு பொய்யான நரேட்டிவ். எய்ம்ஸ் கட்டளையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கட்டளை. இந்தியாவில் எந்த எய்ம்ஸும் கடன் வாங்கி கட்டலை, இந்த எய்ம்ஸ் மட்டும் கடன் வாங்கி கட்டுறாங்க, இப்போ வரைக்கும் கட்டி முடிக்கல. இந்த நரேட்டிவில் கொஞ்சம் உண்மை இருக்குது. 29 பைசான்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா 50% உண்மை இருக்குது. சீமான் அவர்களோட அந்த பிஜேபி வந்து சின்னத்தை பிடிங்கிருச்சுன்னு சொல்லி அந்த விஷயத்தை தேடி பார்க்கும்போது நடைமுறை சிக்கலை உள்ளே எடுத்து பார்க்க அதுலேயும் சில உண்மைகளை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி ஒரு நரேட்டிவை செட் பண்ணும்போது கொஞ்சமாவது
அறம் சார்ந்ததான் அந்த நரேட்டிவ் இருக்கணும். இந்த நரேட்டிவ்ல என்ன மண்ணு உண்மை இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான இந்தியா விரும்பாத ஒரு நரேட்டிவை செட் பண்ணி யாரும் இந்த நரேட்டிவை அவ்வளோ ஈஸியாக வந்து சந்தேகப்படக்கூடாது, சொன்னால் உடனடியாக நம்பிற மாதிரி சில விஷயங்களை கனெக்ட் பண்ணி பெரிய லெவலில் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் கட்சி இந்த விஷயத்தில் எங்களோட தேர்தல் வாக்குறுதியில் இப்படிப்பட்டதை நாங்கள் கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. எப்போ உங்களால் வந்து இந்த பரம்பரைவாதியை பற்றிலாம் பேசுகிறாரு முக்கியமான ஆள் அப்படின்னா அது அவரோட கருத்துங்க. அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்க, என்ன பதில் சொன்னார், ஏதோ ஒரு பேட்டியில் அவர் பேசின விஷயத்தை எடுத்து வச்சுட்டு காங்கிரஸோட திட்டம் சொல்கிறதெல்லாம் எந்தளவு சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பரம்பரை வரி விதிப்பு அப்படிங்கிறத இவர் மட்டும் டிஸ்கஸ் பண்ணலங்க, ப. சிதம்பரம் அவர்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. பிஜேபியோட மிக முக்கியமான முன்னாள் அமைச்சராக இருந்த ஜெயசந்த் சிக்கா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. இதன் மூலமாக ஏழைகள்கிட்ட மட்டும் ஏழைகள் என்றைக்குமே ஏழையாக இருக்க மாட்டாங்க, பணக்காரர்கள் என்றைக்குமே பணக்காரராக இருக்க மாட்டாங்க, பணம் கைமாறும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை அவரும் பேசியிருக்காரு. காலமாக அந்த பரம்பரை சொத்து விதி அப்படிங்கிறது இந்தியாவில் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எலெக்ஷன் டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சொத்தை எடுத்து இந்த கட்சி கொடுத்துருவாங்க, இந்த மதத்தோட சொத்தை எடுத்து இந்த மதத்துக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பயத்தை கிரியேட் பண்ணி ஒரு அறமற்ற ஒரு நரேட்டிவை பிரதமர் நரேந்திர மோடி செட் பண்ணி ஒரு வெறுப்பை இந்தியாவில் உமிழ்றாரு அப்படிங்கிறது தான் இந்த தேடல் மூலமாக நமக்கு கிடைச்ச பதில். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு அரசியல் செய்தியை எடுத்து அந்த செய்தியை பற்றி முழுமையாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட நோக்கம் அதுதான். நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.